வணக்கங்க மக்களே! நான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு மை சேனல் ட்ரில்லியனர் டிகே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெபாசிட்ரிஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். இப்போது டிடிஓ பார்க்க போகிறோம். டிடிஓன்னு ஒன்றும் இல்லைங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட். இதான் அதோட அப்ரிவேஷன். நம்ம டேட்டாவை இன்டர்நெட்டில் ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மெட் நம்ம ஒரு கண்டெய்னராக யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு கண்டெய்னராக இருக்க போது அந்த கண்டெய்னரில் நம்ம டேட்டாவை உள்ளே போட்டு அந்த கண்டெய்னரை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் வந்து பாஸ் பண்ணுவோம். இது ரியல் டைமில் வந்து ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி வச்சுக்குவாங்க. ஒரு பேக்கேஜ் இருக்கோ அந்த பேக்கேஜுக்குள்ளே உங்களுக்கு தேவையான பொருள் உள்ளே வச்சுருக்கீங்க. அந்த பேக்கேஜை வந்து நீங்கள் ரிசீவர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சென்டர் வந்து அனுப்புவாங்க. அதை வந்து ஏரோப்ளேன் மூலமாகவோ இல்லை கப்பல் மூலமாகவோ இல்லை ரோட்வேஸ் மூலமாகவோ அந்த பார்சல் வந்து ஒரு மிடில் மேன் வந்து உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த பொருளை எடுத்துப்பீங்க. அதே தான் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட்டும் பண்ண போகுது. இங்கே வந்து நம்ம டேட்டாவை வந்து டிஃபைன் பண்ணிடுவோம். அந்த டேட்டா வந்து கண்டெய்னருக்குள்ளே இருக்க போகுது. அந்த கண்டெய்னரை நம்ம ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு நம்ம அனுப்புவோம். அதான் பார்த்தீங்கன்னா டிடிஓன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி டிடிஓன்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து ரெக்வெஸ்ட்டுக்கும் கண்டெய்னர் பண்ண போகிறோம், ரெஸ்பான்ஸும் கண்டெய்னர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் சப் ஃபோல்டர் ஃபஸ்ட்டு வந்து ரெக்வெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஸ்பான்ஸ்னு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஃபோல்டர் இருக்குது. ஒரு ஃபோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெக்வெஸ்ட் எல்லாமே வச்சுக்க போகுது. இன்னொரு ஃபோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வச்சுக்க போகுது. ஃபஸ்ட் நம்ம ரெக்வெஸ்ட்ஸ்க்கே பார்த்துருவோம். ரெக்வெஸ்ட்ங்கிறது என்னது, நம்ம வந்து ஒரு கெட் மெத்தட் வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுப்போம். இல்லை இந்த டேட்டாவை எனக்கு அப்டேட் பண்ணு, இல்லை இந்த டேட்டாவை எனக்கு டெலிட் பண்ணு, இல்லை புதுசாக ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணு. இதெல்லாமே வந்து ரெக்வெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேட்குறோம் எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்ட்டு நம்ம கிளைண்ட்டை சர்வர்கிட்ட கேட்குறது எல்லாமே ரெக்வெஸ்ட்டில் வரும். ஸோ அந்த ரெக்வெஸ்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரோலுக்கு வந்து ரெக்வெஸ்ட் எழுத போகிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரோல் request .dto.ts அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 ரெக்வெஸ்ட்க்கு நான் எழுத போகிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டுக்கு வந்து நான் எழுத போகிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்டேட்டுக்கு வந்து நான் எழுத போகிறேன். ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணும்போது தான் நம்ம டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி அப்டேட் பண்ணும்போதும் தான் நம்ம டேட்டா ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம வந்து கெட் பண்ணும்போதோ இல்லை கெட் ஆல் பண்ணும்போதோ இல்லை டெலிட் பண்ணும்போதோ நம்ம டேட்டா எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டோம். நம்ம வெறும் ப்ரைமரி கீன்னு சொல்லியிருந்தோம் தெரியுமா, அந்த ஐடியை மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயும் பண்ணியிருப்போம். இந்த ஃபைண்ட் ஆலில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆலில் நமக்கு எதுவும் தேவையில்லை. அதே ஃபைண்ட் ரோல் பை ஐடியில் ஐடி பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டெலிட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ் பண்ணுவோம். அதோட ஆப்ரேஷன் அது பண்ணிடும். ஆனால் நம்ம எங்கே டேட்டா பாஸ் பண்ணுறோம், பார்ஷியல் ரோலுங்கிறது வந்து அப்டேட்லேயும் பார்ஷியல் ரோலுங்கிறது வந்து க்ரியேட்லேயும் பண்ணுறோம். ஸோ இந்த 2க்கு தான் நாம் இந்த டிடிஓ ரெக்வெஸ்ட் டிடிஓ க்ரியேட் பண்ண போகிறோம். நான் எப்பயும் போல் நான் கோட் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கோட் வந்து அடிச்சிட்டேன். நீங்கள் இந்த டிடிஓ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வேலிடேட்டருங்கிற பேக்கேஜ் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த பேக்கேஜை npm install class validator கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் டிடிஓ வேணும்னு சொல்லியிருந்தேன்னா நான் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ரோல் டிடிஓ அப்படின்ட்டு நான் வந்து கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டிட்டியில் என்னென்னலாம் அப்டேட் பண்ண போகிறோம், ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டட் அட் அண்டு அப்டேட்டட் அட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அப்போ நம்ம எந்த டேட்டாவை தான் வாங்கணும், நம்ம ரோல் நேம், ரோல் டிஸ்கிரிப்ஷன், கிரியேட்டட் பை அண்ட் அப்டேட்டட் பை, இதுக்கு மட்டும்தான் யூசர்கிட்ட இருந்து நம்ம வேல்யூ வாங்குற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோல் நேம் அப்படின்ட்டு
நான் வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். அதை வந்து ஸ்ட்ரிங்காக வந்து நான் டைப் டெஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரோல் டிஸ்கிரிப்ஷன், அதையும் வந்து நான் டைப் டெஃப் பண்ணிக்கிறேன். ஆனால் இங்கே ஏன் நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ரோல் நேம் கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஆனால் ரோல் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனலாக இருக்க போகுது. நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமே போகலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதனால கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெக்கரேட்டர்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ் வேலிடேட்டர் ப்ரொவைட் பண்ணுது. இந்த டெக்கரேட்டர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலிடேஷன் பண்ணணும், உங்களோட ரெக்வஸ்ட் டிடிஓவை ஏதாச்சும் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸ் வேலிடேட்டர் பேக்கேஜ் யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து நிறைய டெக்கரேட்டர்ஸ் இருக்குது. நான் இங்கே சில டெக்கரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோல் நேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அண்ட் அப்படின்னு ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற இந்த ரோல் நேம் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கான்ட்டு வேலிடேட் பண்ணும். சப்போஸ் ஸ்ட்ரிங்காக இல்லை அப்படின்னா அது வந்து டைரெக்டாக எரர் த்ரோ பண்ணிடும், நம்மளோட சிஸ்டத்துக்குள்ளேயே வராது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நாட் எம்டி அப்படிங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெக்கரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்ப்போம். எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது, எம்டியாக கொடுக்கவே கூடாது. ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது அங்கேயே வந்து எரர் த்ரோ பண்ணிடும் ரெஸ்பான்ஸில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிளை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீட் ஒன்லின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரியேட்டட் பை டேட்டா கொடுத்துட்டேன். ஆனால் ஏன் இங்கே ரீட் ஒன்லி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு தடவை அசைன் பண்ணிட்டேன் வேல்யூ அப்படின்னா எனக்கு ரீஅசைன்மெண்ட் நடக்கக்கூடாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வேரியபிளுக்குமே நான் வந்து ரீட் ஒன்லி அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ரோல் டிஸ்கிரிப்ஷனுக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து ஸ்ட்ரிங்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் என்ன செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். ஏன் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னா, நீங்கள் வந்து இது கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கோ, கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல் ஃபீல்டாக வச்சுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எரர் த்ரோ ஆகாது. நம்ம இது கொடுக்கலாம், கொடுக்காமே போகலாம் அப்படிங்கிறது தான் இஸ் ஆப்ஷனுங்கிற நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேலிடேஷன்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், நம்மளோட சிஸ்டத்துக்குள்ளே வரும் என்ன டேட்டா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டட் பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டு. எல்லா டைமுமே நமக்கு வந்து ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ரோல் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம யூசர் இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் யூசருக்கான என்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை, டேரெக்டாக வந்து ரோல் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரியேட்டட் பைங்கிறத வந்து ஆப்ஷனல் ஃபீல்டாக வச்சுருக்கேன். அதை வந்து நம்பராகவும் நல்லாவும் டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கிரியேட்டட் பை வந்து நல்லாவும் இருக்கலான்ட்டு நம்ம என்டிட்டியே டிஃபைன் பண்ணியிருந்தோமா. ஸோ ஒன்று நம்பர் கொடு, இல்லைன்னா நல்லா கொடு அப்படின்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதையும் வந்து இஸ் ஆப்ஷனல் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஏன் அப்டேட்டட் பை கொடுக்கல அப்படின்னா, இது வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன தேவைப்படும், கிரியேட்டட் பை தான் நமக்கு தேவைப்படும். இது வந்து கிரியேட் ரோல் டிடிஓங்கிறங்காட்டி நான் கிரியேட்டட் பை மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ண போகிறதில்ல அந்த டைமில். அதனால யூசர்கிட்ட இருந்து ரோல் நேம், ரோல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கிரியேட்டட் பை மட்டும் தான் வாங்க போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரோல் டிடிஓ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்டேட்டட் பார்க்கணும். அப்டேட்டட் ரோல் டிடிஓன்ட்டு நான் கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதே 3 வேரியபிள். ஒன்றே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, நான் கிரியேட்டட் பைக்கு பதிலாக இங்கே அப்டேட்டட் பை வாங்கியிருக்கேன். மற்றது எல்லாமே அதே மாதிரி தான். இங்கே ரோல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணும்போது ரோல் நேம் கொடுத்தா அப்டேட் பண்ணலாம், சப்போஸ் அதில் எதுவும் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா. இல்லை நான் வெறும் டிஸ்கிரிப்ஷன் தான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வெறும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நேம் வந்து ஆப்ஷனல் ஃபீல்டாக இல்லாமல் ரெக்வைர்டு ஃபீல்டாக இருந்துச்சு, மற்ற எல்லாமே வந்து ஆப்ஷனல் ஃபீல்டாக இருந்துச்சு. ஆனால் அப்டேட் ரோல் டிடிஓவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்ஷனல் ஃபீல்டு தான். எல்லா டைமுமே நீங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ண மாட்டீங்க, பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும்தான் அப்டேட் பண்ணுவீங்க. அதனால் எல்லாமே வந்து இங்கே ஆப்ஷன் ஃபீல்டாக கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இஸ் ஆப்ஷனல்ங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ரோல் அண்ட் அப்டேட் ரோல் டிடிஓஸ் ஃபார் ரெக்வெஸ்ட்டுக்கு. அடுத்தது நம்ம ரெஸ்பான்ஸுக்கு பார்ப்போம். ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரோல் -ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். response.dto.ts அப்படின்ட்டு நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து எல்லா ஃபீல்டையுமே இந்த ரெஸ்பான்ஸில் கொண்டு வர போகிறேன். ஏன்னா இது ரெஸ்பான்ஸுங்கும்போது நீங்கள் அப்டேட் பண்ணாலும் சரி, இல்லை க்ரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களோட டிபியில் இருக்கிற எல்லா காலம்ஸுமே உங்களோட ரெஸ்பான்ஸில் நீங்கள் கொடுக்கணும். சில சென்சிட்டிவ் டேட்டாவை நம்ம ஹைட் பண்ணுவோம். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா காலையுமே கொடுத்தா தான் இது வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்க, இல்லை எப்போ அப்டேட் பண்ணாங்க, இல்லை எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு, எந்த வேல்யூஸ்லாம் இன்னும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது டிபியில் அப்படின்ட்டு நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து எல்லா ஃபீல்ட்ஸ்க்குமே நான் ரெஸ்பான்ஸ் டிடிஓ எழுத போகிறேன்.
ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரெஸ்பான்ஸ்க்கு வந்து டிடிஓ எழுதிட்டேன். இங்க நான் கிளாஸ் நேம் என்னன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா, ரோல் ரெஸ்பான்ஸ் டிடிஓன்ட்டு நான் பேர் வச்சிருக்கேன். அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட என்டிட்டில என்னென்ன ஃபீல்டு இருக்கோ, இப்போ என்டிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐடி இருக்கு, ரோல் நேம் இருக்கு, ரோல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அடுத்து வந்து கிரியேட்டட் பை, அப்டேட்டட் பை, கிரியேட்டட் அட், அப்டேட்டட் அட் இந்த எல்லா ஃபீல்டுமே எனக்கு ரெஸ்பான்ஸ்ல வரப்போகுது அப்படிங்கிறனால, நான் ரோல் ரெஸ்பான்ஸ் டிடிஓல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஐடி, ரோல் நேம், டிஸ்கிரிப்ஷன், என்டிட்டில இருக்கிற எல்லா ஃபீல்டையுமே நான் இங்க வந்து குடுத்துருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஐடிய வந்து நம்பரா வந்து டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இங்க என்ன டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்பர்ங்கிற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர்ங்கிற டெக்கரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்துருக்கிற வேல்யூ வந்து நம்பரா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இப்ப நம்பரா இல்ல அப்படின்னா, அது வேலிடேஷன் எரர் ரெஸ்பான்ஸா அனுப்பிச்சிரும். சப்போஸ் வேலிடா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட இது பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டத்துக்கு வெளிய போற ரெஸ்பான்ஸ வந்து வேலிடேட் பண்றது. அதே மாரி நான் வந்து ரீட் ஒன்லி குடுத்துர்றேன். ரோல் நேம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க ரீட் ஒன்லியே வச்சிருக்கேன். ஒரு தடவ அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம அசைன்மென்ட் பண்ணக்கூடாது. அத ஸ்டாப் பண்றதுக்காக நான் எல்லாமே ரீட் ஒன்லியா குடுத்துருக்கேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க வந்து ரோல் டிஸ்கிரிப்ஷன வந்து ஆப்ஷனல் ஃபீல்டா குடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா தடவையுமே நமக்கு வந்து நாம டிஸ்கிரிப்ஷன ரிட்டர்ன் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட டிஸ்கிரிப்ஷன் இல்ல அப்படின்னா, அந்த மாரி சமயத்துல நம்ம வந்து அத விட்டுட்டு நம்ம மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெஸ்பான்ஸா அனுப்புவோம். அதனால எல்லார்ட்டயுமே ரோல் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனலா வச்சிருக்கேன். அதே மாரி கிரியேட்டட் அட்டும் சரி, அப்டேட்டட் அட்டும் சரி, ஆப்ஷனல் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி ஆப்ஷனலா வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டேட்டா டைப் பண்ணியிருக்கேன். கிரியேட்டட் அட் டூ, அப்டேட்டட் அட் டூ. ஏன்னா நமக்கு வந்து அது டைம் ஸ்டாம்பா இருக்க போகுது. டேட் டைம் ஸ்டாம்பா இருக்க போகுது. அதனால நான் டேட்டா வந்து இத டைப் பண்ணியிருக்கேன். மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் கிரியேட்டட் பை அண்ட் அப்டேட்டட் பை நம்பரா இருக்க போகுது. அதனால நான் நம்பரா வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், ரோல் நேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கா இருக்க போகுதுன்னா, அதனால ஸ்ட்ரிங்கா டைப் பண்ணியிருக்கேன். இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங், நம்பர், ஆப்ஷனல் மட்டும் டெக்கரேட்டர்ஸா இல்ல. இந்த கிளாஸ் வேலிடேட்டருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் டெக்கரேட்டர்ஸ் அவைலபிளா இருக்கும். அவ்வளோதான் ரோல் ரெஸ்பான்ஸ் டிடிஓ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெக்வெஸ்ட் டிடிஓவும் பார்த்தாச்சு, ரெஸ்பான்ஸ் டிடிஓவும் பார்த்தாச்சு. உங்களுக்கு டிடிஓனா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் பத்தி பார்க்கலாம். டிடிஓஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்க. அந்த லைக் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் ஃபர்தரா வீடியோ கிரியேட் பண்ண. அது மட்டும் இல்லாம நான் வேற ஏதாச்சும் ஒரு டாபிக்லயும் உங்களுக்கு வீடியோ போடணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிகமா லைக் வருதோ, அந்த கமெண்ட்ல சொல்லியிருக்கிற டாபிக்ல நான் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.